ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். 1 கிலோ அளவுக்கு தேவையானது. குக்கர் வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றுறோம். 1 கிலோ சாப்பாட்டுக்கு அளவான எண்ணெய் நிறையா இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து செய்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம். சாப்பாட்டுக்கு சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி போடுறதுக்காக இனிமேல் தான் அரைக்கணும், எடுத்து வச்சுருக்கோம். புதினா மல்லி எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். பட்டை, கிராம், ஏலக்காய், இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு, தக்காளி, சிக்கன், முட்டை உரிக்கணும். முட்டை செய்கிறதுக்கு சாப்பாடு. 1 கிலோ சிக்கன், இது கிரேவிக்கு. இந்த சிக்கன் பட்டை, கிராம், நல்ல பிரியாணி வதங்கி வெங்காயம் போட்டு வதங்கிக்கிட்டு இருக்குது. நல்லா வதங்கிடுச்சு பெரிய வெங்காயம். புதினா மல்லி, நல்ல ஒரு மணம். புதினா மல்லி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி, பச்சை மிளகாய், இது நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா மல்லி நல்லா வதங்குது. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நல்லா வதங்குது. அடுத்து வந்து சின்ன வெங்காயம் அரைச்சிருக்கதை போட போகிறோம். சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 20 சின்ன வெங்காயம். அதை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா போட்டிருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. ஆமாம், சிக்கன் கறி வதங்கி உப்பு சேர்க்கணும். இதில் 1.25 கிலோ.
ஆமாம், நல்லா வதங்குது. எடுத்துட்டேன்டா. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டாச்சு. மல்லித்தூள் 2. ஆமாம், எல்லாமே நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி மட்டும்தான் போடணும். அரிசி போட்டு தண்ணி ஊற்ற போகிறோம். இது அதனால இது இந்த அளவுக்கு எடுத்துக்கோம். தண்ணி ஊற்றியாச்சு. இதில் எதுவும் எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. மூடி வச்சுருவோம். முடிஞ்சிச்சு சாப்பாடு செஞ்சு. இது வந்து மசாலா வந்து மல்லிப்பொடியும் மிளகாத்தூளும் மட்டும்தான் பிரியாணிக்கு ஸ்பெஷல். வந்து மல்லிப்பொடியும் பிரியாணிக்கு வந்து மல்லிப்பொடியும் மிளகாத்தூளும் தான் போடுவோம் நம்ம அதிகமாக. 2 விசில் வந்தோடனே மூடி வச்சு இறக்கி வச்சுருவோம். அவ்வளோதான். தண்ணியெல்லாம் கரெக்டாக தான் வந்துருக்கு. கரெக்டாக தான் இருக்குது. எண்ணெய் ஊற்றுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து செய்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம் சாப்பாட்டுக்கு. சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி போடுறதுக்காக இனிமேல் தான் அரைக்கணும். எடுத்து வச்சுருக்கோம். புதினா மல்லி எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். பட்டை, கிராம், ஏலக்காய், இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு. தண்ணியெல்லாம் கரெக்டாக தான் வந்துருக்கு. கரெக்டாக தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். எடுத்துட்டேன்டா. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டாச்சு. மல்லித்தூள் 2. ஆமாம், எல்லாமே நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி மட்டும்தான் போடணும். அரிசி போட்டு தண்ணி ஊற்ற போகிறோம். இது அதனால இது இந்த அளவுக்கு எடுத்துக்கோம். தண்ணி ஊற்றியாச்சு. இதில் எதுவும் எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. மூடி
வச்சுருவோம். முடிஞ்சிச்சு சாப்பாடு செஞ்சு. இது வந்து மசாலா வந்து மல்லிப்பொடியும் மிளகாத்தூளும் மட்டும்தான் பிரியாணிக்கு ஸ்பெஷல் வந்து. மல்லிப்பொடியும் பிரியாணிக்கு வந்து மல்லிப்பொடியும் மிளகாத்தூளும் தான் போடுவோம் நம்ம அதிகமாக. 2 விசில் வந்தோடனே மூடி வச்சு இறக்கி வச்சிருவோம். அவ்வளோதான்.